யாழ் மாவட்டம் மானிப்பாய் தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 10,501 வாக்குகளும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1,193 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சி 4,386 வாக்குகளும், சுயேட்சை குழு 17 2,413 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3,443 வாக்குகளும், தமிழ் மக்கள் கூட்டணி 1,792 வாக்குகளும், ஜனநாயக தேசிய கூட்டணி 1,307 வாக்குகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,751 வாக்குகளும் பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகள் 32,516, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 3,484, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 36,000 பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 8,717 வாக்குகளும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 1,497 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சி 23,293 வாக்குகளும், சுயேட்சை குழு 17 2,098 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1,098 வாக்குகளும், தமிழ் மக்கள் கூட்டணி 307 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் கட்சி 8,554 வாக்குகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1,441 வாக்குகளும் பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகள் 53,252, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 6,518, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 59,770, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 59,770 பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் சாவகச்சேரி தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 4,901 வாக்குகளும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1,300 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சி 4,600 வாக்குகளும், சுயேட்சை குழு 17 5,978 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2,086 வாக்குகளும், ஜனநாயக தேசிய கூட்டணி 1,567 வாக்குகளும், சுயேட்சை குழு 14,949 வாக்குகளும், தமிழ் மக்கள் கூட்டணி 307 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் கட்சி 8,554 வாக்குகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,596 வாக்குகளும் பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகள் 27,492, செல்லுபடியான வாக்குகள் 27,492, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,938, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 30,430 பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறை தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 4,467 வாக்குகளும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1,345 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சி 4,022 வாக்குகளும், சுயேட்சை குழு 17,572 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1,980 வாக்குகளும், ஜனநாயக தேசிய கூட்டணி 925 வாக்குகளும், சுயேட்சை குழு 14,458 வாக்குகளும், தமிழ் மக்கள் கூட்டணி 524 வாக்குகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,625 வாக்குகளும் பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகள் 20,411, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,011, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 22,422 பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 5,850 வாக்குகளும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1,549 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சி 3,705 வாக்குகளும், சுயேட்சை குழு 17 1,877 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1,979 வாக்குகளும், ஜனநாயக தேசிய கூட்டணி 1,120 வாக்குகளும், சுயேட்சை குழு 14,531 வாக்குகளும், தமிழ் மக்கள் கூட்டணி 716 வாக்குகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3,729 வாக்குகளும் பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகள் 27,662, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 3,159, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 30,821 பதிவாகியுள்ளது. வவுனியா மாவட்ட தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 19,786 வாக்குகளும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3,893 வாக்குகளும், இலங்கை தமிழரசு கட்சி 5,575 வாக்குகளும், சுயேட்சை குழு 7,794 வாக்குகளும், சுயேட்சை குழு 23 2,325 வாக்குகளும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5,880
786 வாக்குகளும், தமிழ் மக்கள் கூட்டணி 307 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் கட்சி 6556 வாக்குகளும், இலங்கை தொழிலாளர் கட்சி 8354 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் கட்சி 10,736 வாக்குகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2920 வாக்குகள் பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகள் 76,452, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 5,747, செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகள் 82,199 பதிவாகியுள்ளது. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதயம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.